ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்றைக்கி எனக்கு வந்த ஆர்டர் தாங்க. அதாவது சர்க்கரை பொங்கல் தான் ஆர்டர் வந்தது. 1 கிலோ பச்சரிசி போட்டு சர்க்கரை பொங்கல் கேட்டிருந்தாங்க. இந்த கஸ்டமர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். 1 கிலோ பச்சரிசி போட்டு சர்க்கரை பொங்கல், அப்புறம் 1.5 கிலோ மூக்கடலை, அதாவது கொண்டக்கடலை போட்டு நம்ம வந்து சுண்டல் வந்து ஆல்ரெடி நம்ம அந்த கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். அதே கஸ்டமர் தான் இன்றைக்கி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் பச்சரிசியும் சிறுபருப்பும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வேக விட்டுட்டேன். அப்புறம் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி திக்னஸ் இருக்கும்போது தான் நம்ம வந்து அந்த வெள்ளைப்பாகு ஊற்றணும். தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் பச்சரிசி சிறுபருப்பு வேகும் போதே தண்ணியை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும், ரொம்ப வச்சிடக்கூடாது. அப்புறம் நம்ம வெல்லம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா ரொம்ப லூஸ் ஆகிரும் சர்க்கரை பொங்கல். அப்புறம் ஆல்ரெடி ஏலக்காய்லாம் போட்டு வேக வச்சுருந்தேன். அது கூட அந்த முந்திரியும் திராட்சையும் போட்டு நீட்டாக வந்து அவங்க முடிச்சிட்டேன். இது என்னென்னா அவங்க வந்து சில்வர் ஃபாயில் கவர்லேயே பேக் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி சூப்பராக பேக் பண்ணி அவங்களுக்கு டெலிவரியும் பண்ணிட்டேங்க.